இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆதித்தமிழர் பேரவையும் இன்றைக்கு நேரிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோடு இன்றைக்கு பேரவையினுடைய ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு ஈரோட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், மிக குறிப்பாக இப்போ ஒன்றிய அரசு இன்னைக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அதுல குறிப்பா ஒரு பேரை நீக்கி இருக்கிறாங்க. பேரை நீக்கினது மட்டும் இல்லாம அவர்களுடைய அந்த பணம், அந்த அவர்களுக்கு கொடுக்கிற ஊதியத்துல 40 விழுக்காடு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் இணைச்சிருக்கிறாங்க. இது பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு மக்களுக்கு கிராமப்புறங்களிலே வேலை வாய்ப்பை உறுதி செய்கிற அதிலிருந்து இந்த அரசு பின்வாங்குவதுடன் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பெயர் மாற்றத்தை, அதுவும் அந்த பெயரை இந்தியில வைத்திருக்கிறார்கள். அந்த இந்தியில பெயர் வைத்ததையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்துல கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு மாறாக 100 ஆண்டு காலமாக ஒரு நடைமுறை இருந்தது. அந்த நடைமுறைக்கு மாறாக அங்கே இருக்கிற ஒரு சர்வே கல்ல போய் தீபம் ஏற்றுகிற ஒரு சூழலை அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கே இருக்கிற RSS-ஆல் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, மதுரையில இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி, அதற்கு RSS-க்கு சாதகமாக சில ஆணைகளை பிறப்பிக்கிறார். அந்த ஆணைகளை பிறப்பித்து அதை நடைமுறை எந்த விதமான கால அவகாசம் எதுவுமே கொடுக்காம, எதிர்த்தரப்பினுடைய வாதங்களை கேட்காம அவர் இஷ்டத்துக்கு உத்தரவுகளை போட்டு ஏதாவது ஒன்று செய்து விட வேண்டும் என்கிற ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொள்கிறார். ஆனால் அதை முற்றிலும் அதை முறியடித்து தமிழக அரசு, தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு அங்கே மதுரையிலே நடைபெற இருந்த மிகப்பெரிய ஒரு, இன்னும் சொல்ல போனால் ஒரு கலவரம் என்றே கூட சொல்லலாம், அதை தடுத்து நிறுத்தி அமைதியை காத்திருக்கிறார். அதை உண்மையிலே தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆதித்தமிழர் பேரவையினுடைய இந்த பொதுக்குழு தன்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் உண்மையிலே தெரிவித்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்புல பட்டியல் சாதியிலே இருக்கிற இந்த மக்களை எல்லாம் வகைப்படுத்தி அதுல யார் இன்னும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை சர்வே எடுத்து மக்கள் மத்தியில ஒரு சென்சஸ், அது எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல், அந்த சென்சஸ் எடுத்து அந்த சென்சஸ் அடிப்படையில இவர்களை வகைப்படுத்தி இன்னும் பின்தங்கி இருக்கிற அருந்ததியர் மக்கள் மட்டுமில்லாமல் இன்னும் வேறு யாராவது பின்தங்கி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் இணைத்து வகைப்படுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்த சொல்லி இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த அரசு அதை கவனிப்பதாக கனிவுடன் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா அதுல ஒரு சென்சஸ் எடுக்க வேண்டியிருக்கு, பொருளாதார புள்ளி விவரங்கள். அதை அடுத்த ஆண்டு எடுக்கலாம் என்று ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது. ஆகவே அதை கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து அவர்கள் ஆட்சிக்கு இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் முடிந்த நிலையில மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு மாற்றங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் என்றால் பல்வேறு நூல் நிலையங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், விடியல் பயண திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்திருக்கிறார்கள், புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், நான் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம்.
அப்படி சொல்லிக்கொண்டே போவதுல பாத்தீங்கன்னா நீங்க இதுல பொல்லானெல்லாம் அதுல அடக்கம். பொல்லானெல்லாம் கடந்த ஆட்சியிலே நாங்க கோரிக்கை வச்சது அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அது கடந்த ஆட்சியில எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வெறுமனே 110 விதியின் கீழே ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க. ஆனா எந்த விதமான தொகையும் ஒதுக்க மாட்டாங்க, அது அப்படியே போயிடும். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனால் இப்போது இருக்கிற அரசு அப்படி இல்லாமல் எதை அறிவிக்கிறதோ அந்த திட்டத்துக்கான தொகையை ஒதுக்கி அரசாணையை வெளியிடுகிறது. தொகையை ஒதுக்கிட்டு தான் அந்த அரசாணையை வெளியிடுறாங்க. அப்போ எல்லா திட்டங்களும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். காலை உணவு திட்டம் உண்மையில இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயங்க. அது இன்னைக்கு காலை உணவு திட்டம் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கு அந்த காலை உணவு திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்னும் வருங்காலத்துல செய்வதற்கான நிறைய விஷயங்கள் இவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்தளவு வருகிற 26 தேர்தலிலே ஆதித்தமிழர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தொடர்ந்து பயணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை மீண்டும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்ற முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அதுதாங்க இப்ப ஆட்சியை ஏன் தொடரணும் என்பதற்காகத்தான் இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னப்பட்ட விஷயங்கள். நான் கடந்த ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு அவங்களும் 20 ஆண்டுகளுக்கு மேல இருந்திருக்கிறாங்க. அதை பத்தி அவர்கள் பேசினது கூட கிடையாது. ஆனா கலைஞர் தான் அது பேசினாரு. பேசினபடியே 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாருங்க. 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அடித்தட்டுல இன்னைக்கு விடியல் பயணம்னு சொல்லும் போது மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லும் போது இந்த மக்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெரும்பான்மையான மக்களுக்கும் அது பயன்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய பெரிய வாய்ப்புங்க. இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு விடியல் பயணம் மூலமே ஏறத்தாழ 800 ரூபாய் மிச்சமாகிறது. அது ஒரு மாதந்தோறும் கொடுக்கிறார்கள். இந்த மாதந்தோறும் கொடுக்கிற இந்த உதவித்தொகையும் இன்னும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று சூசகமாக முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல காரணங்களால் இந்த ஆட்சி தான் தொடர வேண்டும். ஏன்னா இந்த ஆட்சியில நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி முதல்வர் சொன்னதை போல இந்த ஆட்சியில செய்த சாதனைகள்ல ஒரு 5 விழுக்காடு சாதனைகளை கூட கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில எதுவுமே அவர்கள் செய்ததாக வரலாறு இல்லை. அதற்கான குறிப்புகளும் இல்லை. நாங்கள் நேரடியாக பயனை அனுபவிக்கிற காரணத்தினால் இந்த ஆட்சி கட்டாயம் தொடர வேண்டும். அதோடு அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற கலைஞர் வீட்டு திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது நடைமுறை ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வீடுகள் என்று ஏறத்தாழ 8 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகளை கட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் பட்டா கொடுக்கணுங்கிற அத்தனை பட்டாக்களையும் இன்றைக்கு தீர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட காரணங்களால் இந்த ஆட்சி தான் தொடர வேண்டும். வேற ஆட்சி வேற எந்த கட்சியுமே எதிர்கட்சியில இன்னும் கூட்டணி கூட அவங்களால ஒன்றும் சேர்த்த முடியல. கூட்டணியே அமையவில்லை. கூட்டணியே அமையாத ஒரு கட்சி இன்னைக்கு ஒன்றிய அரசனுடைய அடிமையாக இருக்கிற ஒரு கட்சி என்னத்தை சாதித்த முடியும்? ஒன்றிய அரசு இன்னைக்கு ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க இந்து ராஷ்டிரத்தை அமைக்கிற அந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா RSS பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபி. அப்ப RSS அஜெண்டாவை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கே இருக்கிறவர்கள் இப்பொழுது அடிமையாக இருக்கிறார்கள். கடந்த காலத்திலும் திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் சில விதிகளை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு 5 கட்டுப்பாடுகளை விதித்து இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்கிற அந்த கட்டுப்பாட்டோடு தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. நீங்களும் தானே கூட்டணி இருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்ப மட்டும் ஏன் கூட்டணி சேரக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அப்போது இருந்த கூட்டணி, வாஜ்பாய் காலத்தில் இருந்த கூட்டணி என்பது, நீங்க ராமர் கோயில் கட்டக்கூடாது, நீங்க இந்துத்துவம் பேசக்கூடாது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவங்க கொண்டு வந்தாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதனால் அந்த கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் இவர்கள் இப்பொழுது ஒன்றிய அரசுக்கு அடிமையாக மாறக்கூடியவர்களா? அப்படி எதுவுமே இல்லை. ஒரு ஈடி ரெய்டு விட்டா போது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விடுவார்கள். அந்த நிலையில் தான் அவர்கள். அதனால் இதே ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் மீண்டும் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பேசும்போது குறிப்பிட்டீங்க பொருளாதார நினைவகத்துல 10% இடஒதுக்கீடு எங்களுக்கு தரணும், எங்களோட மக்கள் தொகை அடிப்படையில் அதுக்கான முன்முயற்சி பத்தி உங்களுக்கு சாதகமான ஒரு அரசு தான் இருக்குது. அதுக்கான இடஒதுக்கீடு போய் அந்த மாதிரி 6% தர வாக்குறுதி கொடுத்தாங்க, நான் தரல. இல்லைங்க, 3% சரியான, இது சரியான கேள்விங்க. ஏன்னா அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, வகைப்படுத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை இந்த அரசு கிட்ட வச்சிருக்கிறோம். வகைப்படுத்தலங்கும் போது அதை வகைப்படுத்துவதற்கு முன்பு சில புள்ளி விவரங்களை அரசு எடுக்க வேண்டும். அந்த புள்ளி விவரங்கள் என்பது சென்சஸ் மட்டும் இல்லை, பொருளாதார புள்ளி விவரங்களும் அதுல இருக்குங்க. இப்ப அந்த புள்ளி விவரங்கள் எடுக்கும் போது வெறுமனே மக்கள் தொகை அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு கிடையாது. பின்தங்கிய நிலையின் பேக்வேர்ட்னஸ் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு வரும். அப்ப அந்த பேக்வேர்ட்னஸ் அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்தால் அருந்ததியர் மக்களுக்கு 10 விழுக்காடு உறுதியாக கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன். கட்டாயம் வருது. சோசியல் எக்கனாமிக் கிரைட்டீரியா எல்லாம் கேட்க போறாங்க. ஆமாங்க, அன்புமணி தொடர்ந்து சொல்றாங்க, மக்கள் தொகை ஜாதி அடிப்படையில் நீங்க கணக்கெடுங்க சொல்றாங்க. ஒரு சர்வே ரெண்டு ஒண்ணுதான். நீங்க ஒரு சர்வே விரும்புறீங்களா? ரெண்டும் தான். இப்போ மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தோம். ஆனாலும் சென்சஸ் ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த பொலிட்டிக்கல், இந்த எக்கனாமிக்கல், இந்த சர்வே மாநில அரசு எடுக்கலாம். ஆனா அதுக்கு இடையில ஒன்றிய அரசே சொல்லி இருக்கிறது, நாங்கள் அடுத்த ஆண்டு இதை எடுக்க போகிறோம். எது? இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சர்வேயும் பிளஸ் சென்சஸ் ரெண்டுமே எடுக்க போறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உறுதியாக எங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகளே மிக அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க எங்களுடைய பின்தங்களை நீங்க கணக்கில் எடுங்கன்னு தான் கேட்கிறோம். அருந்ததியர் மக்களுடைய பின்தங்கிய நிலைமை எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, எந்த விளம்பரம் எடுத்தாலும் வெறுமனே மற்ற ஜாதிகளுக்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த மற்ற ஜாதிகள் ஏற்கனவே நிறைந்து கிடைக்கிறார்கள் அந்த துறைகளில. அப்ப நீங்க நிறைஞ்சிருக்கும் போது மீண்டும் உங்களை எப்படி எடுப்பாங்க? அதனாலதானே உங்களை எடுக்கல. அந்த 3% போட்டு அவங்களுக்கு ஒதுக்கிக்கிறாங்கல்ல, முதலமைச்சர் 3600 பொறியியல் அது முறையாக அமல் பல இடங்கள்ல உங்களுக்கு அதுக்கான கல்வி தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைங்க, அது தவறு. இல்லைங்க, அது தவறான இதுங்க. 3% இடஒதுக்கீட்டுக்கான தகுதியுள்ள ஆட்கள் அருந்ததியர் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். ஆனா சில அதிகாரிகளுடைய நடைமுறைகள், அந்த குழுக்களினுடைய நடைமுறைகள் காரணமாக அது மடைமாற்றப்படுகிறது தவறாக. அதனால்தான் இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அந்த குழுக்களிலே அருந்ததியர்களுடைய ஒரு
பத்துல